கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு 5 ஓமைகள் பார்த்தோம். அதுக்கான விளக்கத்தையும் ஆண்டவர் நமக்கு விளக்கினார் இல்லையா. இன்னைக்கும் கர்த்தருக்கு சித்தமானா இந்த 1 மணி நேரத்துல நம்ம எவ்வளவு ஓமைகளை பார்க்க முடியுமோ அதை பார்க்கலாம். மீதி இருக்கிறத அடுத்த வாரம் தொடர்ச்சியா நம்ம பார்க்கலாம். என் வாயை ஓமையினால் திறப்பேன், உலகம் தோற்றம் முதல் மறைவானவைகளை வெளிப்படுத்துவேன்னு சொல்லியிருந்து. அப்போ ஆண்டவர் நம்ம கூட பேசினது எல்லாமே ஓமையா தான் பேசியிருக்காரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓமைகளுக்குள்ளதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் மறைப்பொருளா இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும், தேடி ஆராயணும். இன்னைக்கு கடுகு விதை இருக்கு இல்லையா, அதை பத்தி ஒரு ஓமையா ஆண்டவர் பேசியிருக்காரு. அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31 32 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறதே. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஆமீன். ஆமீன். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறதாம். ஒரு கடுகு விதையை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடுறாரு. அத ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது என்ன பண்ணுதான், அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும், கடுகு விதை பார்த்திருக்கீங்க இல்லையா, சின்னதா இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணுது, வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் அடையத்தக்க பெரிய மரம் ஆயிடுச்சான். அந்த மரத்துல பாத்தீங்கன்னா ஆகாயத்து பறவைகள்லாம் தங்கத்தக்க ஒரு இடமா இருந்துச்சுன்னு பாக்குறோம். சரி, இந்த கடுகு விதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்னா இதுவே ஓமைதான். இந்த ஓமையை நம்ம அறிந்து கொள்ளணும்னா இன்னொரு ஓமையை நம்ம பார்க்கணும். வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம், மன்னிச்சுங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனம். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமீன். ஆமீன். கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போவோம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போவோன்னு சொல்லி எழுதிருக்கு. சரி, எழுத்தா பார்த்தா எழுத்து நம்மை கொல்லும். நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கும் எனக்கும் நம்ம கூடி இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு கடுகளவு கூட நம்மளுக்கு விசுவாசம் இல்லையா ஆண்டவர் மேல? அந்த அளவுக்கு நம்ம விசுவாச குறைபாடா இருக்கிறோம். அப்புறம் ஏன் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது பெயர்ந்து போகல? அப்போ கடுகளவு விசுவாசம் சொல்றது என்ன? கடுகளவு விசுவாசத்தை ஆண்டவர் விரும்புகிறாரா? வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாய. முழுமையா ஆண்டவர் விசுவாசிக்கும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் ஆண்டவர் விரும்புறாரே தவிர அற்ப விசுவாசத்தையோ இல்ல இந்த அறகுறையா இருக்கிற இந்த விசுவாசத்தையோ இல்ல கடுகளவு விசுவாசத்தையோ ஆண்டவர் விரும்புகிறது இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதே வசனத்தை நம்ம மார்க்லயும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25 31 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமர்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து
அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் போதும் சிஸ்டர். பாருங்க, இரவில் 4ஆம் ஜாமத்துல ஏசப்பா என்ன பண்றாரு? கடல் மேல நடந்து வர்றாரு. அவர் கடலின் மேல் நடக்கிறத பார்த்தவங்க என்ன பண்றாங்க? ஆவேசம்னு சொல்லி ஒரு ஆவியை பார்த்து அலறது போல அலறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏசப்பா என்ன சொல்றாரு? நீங்க பயப்படாதீங்க, நான் தான்றாரு. அப்ப பேதுரு சொல்றாரு, நீங்க தானா? நானும் ஜலத்தின் மேல நடந்து வர்றதுக்கு கட்டளை இடுங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு? சரி வா அப்படின்னு சொல்லும் போது அவன் நடக்கிறான். அப்ப பாருங்க, அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவின் இடத்துக்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான் சொல்லி எழுதியிருக்கு. காற்று பலமாய் இருப்பதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்ன்னு கேட்கிறார். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அப்ப சந்தேகப்பட்டதை பார்த்து என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசியே. அவனுக்கு முதல்ல பாத்தீங்கன்னா விசுவாசம் இருக்குது இல்லையா? அந்த விசுவாசத்தினால்தான் எனக்கு நடக்க கட்டளை இடுங்கன்னு சொல்றாரு. அப்போ ஏசப்பா கட்டளை இட்டனையும் அவன் நடந்து வராங்க. அதுக்கப்புறம் தண்ணீர் அமிழ்கிறத பார்த்தோன்னையும் பயம் உண்டாகி அந்த விசுவாசம் அவங்களை விட்டு குறைபாடா இருக்கு. அப்போ குறைபாடான விசுவாசம் என்ன பண்ணுச்சு? அவங்கள தண்ணியில அமுத்துச்சுன்றத பாக்குறோம். முழுகரிக்க பார்த்து அப்போ கர்த்தர் கை நீட்டி அவனை காப்பாத்தினார்ன்றதை நம்ம பாக்குறோம். அப்ப அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்ற இந்த கேள்வியை நம்ம குறிச்சு வைக்கணும். சரி, இப்போ இந்த கடுகளவு விசுவாசம் சொல்லி படிச்சோம் இல்லையா மத்தேயில? இதே ஜோடி வசனம் நம்ம படிக்கலாம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அப்போ சந்தேகப்படாமல் விசுவாசிச்சோன்னா என்ன நடக்குமா? அது அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லு. நம்ம ஏற்கனவே இந்த வசனத்திலே பாக்குறோம், அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாயின்னு சொல்லிதான் அவர் கேட்கிறார் இல்லையா? அப்போ கடுகு விதைன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும்னா, சந்தேகப்படாம விசுவாசிச்சது யாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 வசனங்கள் வரைக்கும். உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்து அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. உன் சந்நிதி இவ்வளவா இருக்கும் என்று. எவ்வளவா இருக்கும்? கடற்கரை மணலத்தினை போல இருக்கும். ஒருத்தன் கடற்கரை மண்ணை எண்ண முடியாமனா உன் சந்நிதி எண்ண முடியும் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? யாருக்கிட்ட? ஆபிரகாம் கிட்ட. இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு எதுவுமே இல்லை. எப்படின்னு பாருங்க, அது எதுவுமே இல்லாத இருக்கும் போதே அவன் என்ன பண்ணான்? அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். விசுவாசம்ன்றது காணப்படாதின் உறுதியும் நம்பப்படுவதும் நிச்சயமாய் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதா இருக்கும்போது, அவனுக்கு என்ன வயசுன்னு சொல்லி எழுதியிருக்கு? 100 வயசு இருந்துதான். அவன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். மாம்சத்தின்படி பார்த்தா அவங்களுக்கு குழந்தை உண்டாகாது. அப்படி இருந்தும் ஒரே ஒரு தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் காதுகளால கேட்டு அதை விசுவாசிக்கிறான். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று என்ன பண்ணானா? முழுமையா நிச்சயமா நம்பி, இந்த கடுகளவுலாம் கிடையாது,
முழுமையா. அவன் அற்ப விசுவாசியா இல்லை. எப்படி விசுவாசிச்சான்னு சொல்லி எழுதியிருக்கு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. இப்போ இந்த வசனத்தை நம்ம படிக்கிறேன். ஆண்டவர் கடுகளவு விசுவாசம் சொன்னது இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தா. இப்ப வாசிக்கிறேன் பாருங்க. அது உங்கள் அவிசுவாசத்தினாலதான் அப்படி நடக்கல. ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் உங்களுக்குள்ளும் இருந்ததுன்னா, ஆபிரகாமுக்கு அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சுன்னா, அப்போ நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு போ என்று சொன்னா அது போ. அப்போ ஆண்டவர் எல்லாமே ஓமையாதான் பேசுறாரு என்றதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த கடுகு விதைன்றது யாரை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாமை குறிக்குதுன்றதுக்காக தான் இந்த வசனங்களை பார்த்தோம். இப்போ நம்ம திரும்பவும் பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாயிற்று என்று பார்க்கிறோம். அப்போ அந்த கடுகு விதை யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம்ன்றத புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த ஆபிரகாம விதைக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னிலம் சொல்லி எழுதியிருக்கு. இதே நீங்க லூக்கால வாசிக்கலாம். லூக்கா 13ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் தோட்டத்திலே போட்டான். அது வளர்ந்து பெரிய மரமாயிற்று. ஆகாயத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் அடைந்தது என்றார். ஆமென். ஆமென். அப்போ கடுகு விதைன்றது ஆபிரகாமை குறிக்குது. தன் தோட்டம்ன்றது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்குது. அது வளரும் போது எப்படி இருந்துச்சுன்னா பெரிய ராஜ்யமா, சாதாரண ஆபிரகாமை தான் அவர் அழைத்தாரு. ஆனா அந்த சந்நிதி எப்படி வளர்ந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து மூலமா புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டு பெரிய ஒரு ராஜ்யமா ஆகக்கூடிய பெரிய மரமாயிடுச்சு. ஆனா அது மேல பாத்தீங்கன்னா ஆகாயத்து பறவைகள் வந்து இறங்குச்சுன்னு சொல்றாங்க இல்லையா. இந்த ஆகாயத்து பறவைகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாம் யார் புறஜாதியா இருந்தாலும் எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே நம்ம ஆபிரகாமோட சந்நிதியா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே ஆபிரகாமோட சந்நிதின்னு சொல்லி எழுதிருக்கு. மரம் நல்லது என்றால் கனிகளும் நல்லது. நம்ம மரம்னா தேச மரம்னா நம்ம கனிகளா இருக்கும். அப்போ ஆகாயத்து பறவைங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெருசலேமுக்கு விரோதமாக வந்த சகல ஜாதிகளையும், அதுல அவர் எல்லாரையும் அழிக்க மாட்டாரு, மீதியா இருக்கிற ஜனங்களை விட்டுடுவாங்க. அவங்க மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்தோட சமாதானமாயி இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ள வருவாங்கன்னு சொல்லிடுது. அவங்கதான் ஆகாயத்து பறவை. இதை எல்லாத்தையும் வசனத்தோட நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். கடுகு விதைன்றது ஆபிரகாமும் அவரோட சந்நிதியை பத்தி குறிக்கிறதா இருக்குது. வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14 to 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆமென். ஆமென். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றாரு பாருங்க. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சன்னதிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சன்னதியை எப்படி ஆக்குவாராம், பூமியின் தூள்களை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்நிதியை எண்ணப்படும். அவ்வளவு கடற்கரை மணலத்திலே ஆக்குவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு இல்லையா. ஆனா ஆண்டவர் அழைக்கும் போது ஆபிரகாம் எப்படி இருந்தான், ஒருவனா இருந்தான். அந்த சின்ன கடுகு விதை எப்படி இருந்துச்சோ அப்படிதான் ஆபிரகாம் இருந்தார் இல்லையா. வாசிக்கலாம். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் 24வது வசனம். மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தின் பாழான இடங்களில் உள்ள குடிகள் ஆபிரகாம் ஒருவனாயிருந்து தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டான். நாங்கள் அநேகராய் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆமென். இந்த வசனத்துல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஆபிரகாம் ஒருவனாய் இருந்து என்ன பண்ணானா, இஸ்ரவேல் தேசத்தில் பாழா போன இடங்கள் எல்லாம் என்ன பண்ணாரா, சுதந்திரித்து கொண்டான். அப்போ அந்த விதையை எங்க விதைக்கிறாரு, இஸ்ரவேல் என்னும் தேசத்துல விதைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் எங்க இருந்தாரு, பாபிலோன்ல இருந்தாரு. ஊர் என்னும் ஒரு பட்டணத்துல இருந்தாரு. அங்க இருந்து
இப்ப இருக்கிற ஈராக்ல இருந்து அவர் என்ன பண்றாங்க, இஸ்ரவேல் என்னும் தேசத்துக்கு கர்த்தர் நம்முடைய கர்த்தர் கொண்டு வந்து அங்க விதைக்கிறார் என்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆமென். ஆமென். கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்க, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணேன். அப்போ அந்த கடுகு விதை யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம் எபிரேயர் 11 அதிகாரம் 12வது வசனங்கள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆமென். ஆமென். சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே, அந்த கடுகு விதம்ன்றத ஒரே ஒரு விதையை தான் என்ன பண்றாரு, இஸ்ரேல் தேசத்துல விதைக்கிறார் இல்லையா? அப்போ அவனுக்குள்ள எப்படி அந்த சந்நிதி பெருகுச்சுன்னு பாருங்க. வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணீரற்ற மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ கடுகு விதை யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமா இருக்கிறாரு. அதை விதைத்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அது தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் விதைத்தான் சொல்லி எழுதிருக்கல, அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் தேசம்ன்றதுக்கான வசனங்களை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 2 - 4 வசனங்கள் வாசிக்கலாம். அதற்கு அவன், சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரனூரிலே குடியிருக்கிற போது முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் போதும் மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு கானானூரிலே வாசம் பண்ணின அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். இதிலே அவர் ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கை ரட்சிக்கும். ஆமென். சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கும் முன்னே என்ன பண்ணாராம், மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி என்ன சொல்றாரு பாருங்க, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா. எந்த தேசம்? அதுதான் இஸ்ரவேல் தேசம் இல்லையா? அப்போது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டுனா, இப்ப இருக்கிறது ஈரான், அந்த தேசம் விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசம்னா இஸ்ரவேல் தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். அவனை இஸ்ரவேல் தேசத்துல விதைக்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதுன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? என்ன அந்த சுவிசேஷம் பாருங்க. கலாத்தியர் 3 அதிகாரம் 8வது வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறதுக்கென்று வேதம் முன்னதாகவே கண்டு உனக்கு சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் முன்னறிவித்தது. ஆமென். ஆமென். விதைத்தானா சுவிசேஷத்தை விதை பிரசங்கம் பண்ணுகிறார் அப்படின்னு அர்த்தம். ஆபிரகாமுக்கு என்ன சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுகிறார்னு பாத்தீங்கன்னா, தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாகவே கண்டு உனக்குள், யாருக்குள்ள? அந்த கடுகு விதைக்குள், ஆபிரகாமுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் முன்னதாகவே அறிக்கப்பட்டது. வாசிக்கலாம் ஆதியாகமம் 22 அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிக்கலாம்.
நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மீன்களைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமீன். ஆமீன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, யாரு சொல்றாரு? ஆபிரகாம். உன் சன்னதியை, நல்ல வசனம் பாருங்க, உன் சன்னதியைன்னு சொல்லி எழுதிருக்கு, சந்ததிகள்னு சொல்லி எழுதல, அது ஒருவரை குறித்து சொல்லுது. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்நிதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ உன் சந்நிதிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அந்த சந்நிதிக்குள்னு சொல்லி அது ஒருவரை குறித்து சொன்னார் இல்லையா? அந்த ஒருவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆமென். ஆமென். ஆபிரகாமுக்கு மாம்சத்துல பிறக்கிறவங்க எல்லாம் ஆபிரகாமோட சந்நிதியா கேட்டா கிடையாது. வாக்கு தத்துவத்தின்படி பிறக்கிறவங்க தான் அவரோட சந்நிதி இல்லையா? அப்போ அவர் சந்நிதின்னு சொல்லி அநேகரை குறித்து சொல்லாம ஒருவரை குறித்து சொன்னார். ஆபிரகாமுக்கும் அவன் சந்நிதிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சன்னதிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சன்னதிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்நிதி கிறிஸ்துவே. அப்போ ஆபிரகாம் யாருன்னு ஆபிரகாமோட சந்நிதி யாராக பார்த்தீங்கன்னா ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகி இயேசு கிறிஸ்துன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து மூலமா என்ன ஆகுமா? கடற்கரை மணல் அத்தனையா அவரோட சந்நிதி பெருகி பழுகி அந்த மரம் எப்படி இருக்குமா? இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யமா மாறும். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இந்த சந்நிதியை உண்டாக்குனார்னு பாத்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறார் இல்லையா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கலாம். எல்லாருக்கும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. ஆமென். ஆமென். எல்லோருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது இல்லையா? இயேசு காவலில் இருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் சொல்லி என்ன பண்றாருன்னா சுவிசேஷம் அறிவிக்கிறார். அப்போ அவர் ஒருவராக தான் என்ன பண்றாரு? சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 12 அப்போஸ்தலர்களை சேர்க்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 70 சீஷர்களையும் உருவாக்குறார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இஸ்ரவேலுக்கான அந்த காலகட்டம் முடிந்த பிறகு சுவிசேஷம் புறஜாதியருக்கு பிரசங்கிக்கப்படுது. அப்போ சுவிசேஷத்தை புறஜாதியருக்கு பிரசங்கிக்கப்பட்டது எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேரும் ஆபிரகாமோட சந்நிதியா ஆகுறாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் ஜீசஸ் சொல்றாரு, விதை செத்தால் ஒழிய அது தனித்து இருக்கும், அது செத்துச்சுன்னா அது நிறைய பலனை கொடுக்கும்னு சொல்றாரு இல்லையா? வாசிக்கலாம், யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். ஆமென். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் உயிர் தெழுந்த பிறகுதான் அந்த ஒரே ஒரு விதையை விதைக்கிறோம், அது என்ன ஆச்சுன்னா பெரிய மரமாவதுன்றதை பார்க்கிறோம். அப்போ சுவிசேஷம் என்ன பண்ணுது? புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட்டு அது வளருதுன்றதை பார்க்கிறோம். அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது எப்படி இருந்துச்சா? சகல பூண்டுகளிலும் பெரிதாகின்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க.
பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆமென். ஆமென். அவர் மாம்சத்துல இருக்கும்போது என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்கும் போது, இஸ்ரவேல் தேசத்தர் வீட்டுக்கு மட்டும் போங்க, புறஜாதி இடத்துக்கு போகாதீங்க, காணாமல் போன ஆடாகி இஸ்ரவேல் வீட்டாரை ரட்சிக்க வந்தனே அல்ல, மற்றபடி அல்லன்றாரு. இதே ஒரு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு என்ன சொல்றாரு? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்கள் சொல்றாரு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 43 46 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்து சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் புழுந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். ஆமென். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லோரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான். இது எங்க சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கொர்நேலியு என்கிற புறஜாதியாரோட வீட்டுல போய் பிரசங்கிக்கிறார். இந்த வார்த்தையை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டபோது, இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டபோது, பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். இது ஆவியானவர் என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகளுக்கு வந்தான்னா சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு பிரசங்கப்பட்டு விசுவாசத்தின் கதவை திறந்து புறஜாதிகளை ஏற்றுக்கொண்டார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வாசிக்கலாம். அவர்களில் சிஸ்டர் வேற யாராவது வாசிங்க சிஸ்டர். அவர்களில் சீப்புரு தீவாரும் சிரேனே பட்டணத்தாரும் ஆகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய காரம் அவர்கள் கூட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். ஜோதி சிஸ்டர் கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணுங்க சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசுவை கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவங்க சீஷர்கள் என்ன பண்றாங்க? கிரேக்கரோட பேசி கர்த்தரோட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் யாரு? புறஜாதியார்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினாங்க. அப்போ சுவிசேஷம் என்ன பண்றது? அது வளருதுன்றத பாக்குறோம். புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவிடத்தில் சேர்க்கப்படுறாங்கன்றதை பாக்குறோம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம் வாசிக்கலாம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆமென். ஆமென். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவ வசனம் எதுனா எக்ஸ்ட்ரா ஆகிட்டே போகுமான்னு கேட்டா கிடையாது. அப்போ தேவ வசனம் பெருகிச்சுன்னா தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் அதிகமானாங்க. சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அதிகமானாங்க. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டாங்கன்னு அர்த்தம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். ஆமென். ஆமென். கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும். இயேசு கிறிஸ்துவோட சரீரமா இருக்குதுன்னா யாரு? அப்போ தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதைன்னா நம்ம தான் அவயங்களா இருக்கிறோம். நம்ம அவயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் இயேசு கிறிஸ்துவோட சரீரமா இருக்கு. அப்போ சபை வளர்ச்சி அடையுதுன்னு அர்த்தம்.
கொலோசியர் 1:6 வாசிக்கலாம். அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலன் தருகிறதா இருக்கிறது. ஆமீன். ஆமீன். அந்த நம்பிக்கை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீங்க. அந்த சுவிசேஷத்தினால்தான் அது அந்த விதை வளருதுன்றதை நம்ம பார்க்கிறோம், சபை வளருதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவி பலன் தருகிறது. எப்படி? அநேக ஜனங்களை, புறஜாதிகளை கர்த்தர் வசமா திருப்பி கொண்டதுன்றதை பார்க்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்ம தொழுது கொள்றோம். அதனாலதான் சுவிசேஷம் அறிவிங்கன்னு சொல்றோம். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்குது. வாசல்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கலாத்தியர் 3:6-7 வசனங்கள் வாசிக்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாசத்து மாற்றத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவார்கள். ஆமேன். பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவங்களாம் யாரா? ஆபிரகாமோட பிள்ளைகள் என்று அறிவீர்களா? அப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை பேரும் ஆபிரகாமோட பிள்ளைகள் என்று வேதவசனம் சொல்லுது. யாரை விசுவாசிக்கணும்? வாசிக்கலாம். யோவான் 12:13. யோவான் 1:12-13 சிஸ்டர், மன்னிச்சிடுங்க. யோவான் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். கடற்கரை மணலத்தனையா உங்களுக்கு சந்நிதியை உண்டாக்குவான்னு சொன்னார் இல்லையா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், எந்த நாமம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்திலாவது மாம்ச சித்தத்திலாவது புருஷனுடைய சித்தத்திலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தாங்களாம். அப்போ எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேரும் யாரா? தேவனுடைய பிள்ளைகள். சரி, தேவனுடைய பிள்ளைகள்னா நம்ம யாரு? ஆபிரகாமோட சந்நிதின்னு சொல்லி எழுதி வாசிக்கலாம். கலாத்தியர் 3:26-29 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாதிக்கு கலாத்தியர் 3:26-29 வரைக்கும். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை போல விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனமும் ஒன்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்களே. ஆமென். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீங்க. எப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்சோமோ அப்ப நம்ம தேவனுடைய புத்திரரா இருக்கோம். இதைதான் நம்ம யோவான் 1:12-13 படிச்சோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அதனாலதான் எதுக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றவங்க எழுதியிருக்கு? கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்துல நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா அவரை தரித்துக் கொள்கிறோம். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். எப்போ? அந்த நாமத்துல ஞானஸ்தானம் எடுக்கும்போது தான். அந்த நாமத்துலதான் வல்லமை. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நம்மளுக்கு கட்டளைப்பட இல்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். நம்ம எல்லாம் அவயங்களா இருக்கிறோம். கிறிஸ்துவ நம்ம எல்லாம் அவயங்கள் ஒன்னா சேர்ந்தா கிறிஸ்துவோட சரீரமா இருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால், இப்போ இந்த கை என்னது இல்லையா, இந்த கண்ணு என்னதுன்றோம் இல்லையா,
அப்போ என்னோட காது இதெல்லாம் என்னதுன்னு சொல்றோம், என்னோட அவயங்கள் என்னோட சரீரத்துல இருக்கிறதுனால என்னதுன்னு சொல்றது போல நம்ம எல்லாம் அவயங்களா இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துல இருக்கிறோம். அப்போ நம்ம யாருக்கு சொந்தமானவங்க? அவருடைய சொந்தமானவங்க. அதனாலதான் சபையை பாழாக்கும் போது பவுல் சபையை பாழாக்கும் போது பவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான்னு தான் கர்த்தர் கேட்டார். அவன் சபையை தான் துன்பப்படுத்தினான், கர்த்தரை என்னைக்கும் அவன் துன்பப்படுத்தல. அப்படி இருந்தும் ஆண்டவர் ஏன் அதை சொன்னார்னா, சபையை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடு, நம்ம எல்லாம் அவருடைய அவயங்களா இருக்கு. அதனால்தான் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறேன்னு சொல்லி கேட்டார் இல்லையா. அப்போ நம்ம ஆண் என்றும் கிடையாது, பெண் என்றும் கிடையாது, அடிமையும் கிடையாது, சுயதீனமும் கிடையாது, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் யூதர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் கிறிஸ்துவோட அவயங்களா இருக்கிறோம், கிறிஸ்துக்குள் ஒன்றா இருக்கிறீங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரமாயும் இருக்கு. நம்ம வாக்குத்தத்த பிள்ளைகளா இருக்கு. இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாலும் அத்தனை பேர் ஆபிரகாமோட சந்நிதியா இருக்கு. இன்னைக்கு கடற்கரை மணலத்தனையான கூட்டங்கள் என்ன இருக்குது? இயேசு கிறிஸ்துவோட பிள்ளையாக மட்டும் ஆபிரகாமோட சந்நிதியாக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ அது பெரிய மரம் ஆயிற்று. மரம்னா ராஜ்யமான்னு சொல்லி அர்த்தம். இதை நம்ம எப்படி அறிஞ்சு கொள்ளணும்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் கனவுல ஒரு விருட்சம் வருது. விருட்சம்னா மரம். அந்த மரம் யாருன்னு சொல்லி தானியேல் அதுக்கு விளக்கம் சொல்றாருன்றதை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம், 20 22 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அது பெரியவரும் பலத்தவருமாய் இருக்கிற ராஜாவாகிய நீர் தாமே. உமது மகத்துவம் பெருகி வான பரியந்தமும் உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது. ஆமென். ஆமென். நீ கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்தது. அப்போ விருட்சம்ன்றது மரத்தை குறிக்குது இல்லையா. நீ கண்ட மரம் வளர்ந்து பலத்ததுன்னு சொன்னா தேசத்தின் எல்லை பரிந்தும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரிந்து எட்டியதுன்னு சொல்றாங்க இல்லையா. அதுல நீங்க 22வது வசனம் படிச்சீங்கன்னா, அது பெரியவரும் பலத்துவமா இருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே. அப்போ அந்த மரம் என்னது? நேபுகாத் நேச்சரை குறிக்குது. அப்ப நேபுகாத் நேச்சரை குறிக்குதுன்னா அந்த ராஜ்யத்தை குறிக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த விதை, ஆபிரகாமோட விதை வளர்ந்து பெரிய மரம் ஆச்சுன்னா அது பெரிய ராஜ்யம் ஆச்சு. அது இந்த ராஜ்யம் யாருக்கு ராஜாவா இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்றதை புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள் வாசிங்க. நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அந்த பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. ஆமென். நேபுகாத் நேச்சர் ஒரு கனவு கண்டார் இல்லையா. ஒரு பெரிய சிலை நிக்குது. அந்த சிலை பார்த்தீங்கன்னா தலை பொன்னாகவும் அது பாபிலோன் ராஜ்யத்தையும், மார்பகம் வெங்கலமா இருக்குது, வெள்ளியா இருக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேதியா பெர்ஷியா ராஜ்யத்தையும், அதுக்கப்புறம் வயிறு வரைக்கும் வெங்கலமா இருக்கு, அது கிரேக்க அலெக்சாண்டர் ராஜ்யமும், அதுக்கப்புறம் கால்கள் இரும்பா இருக்குது, அது ரோம ராஜ்யமும், அப்புறம் இரும்பும் களிமண்ணுமா இருக்கிற இப்ப அந்தி கிறிஸ்து சபையோட ஐரோப்பிய யூனியன் ராஜ்யமா இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். அந்த கல் என்ன பண்ணிச்சான், நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெருக்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு அது அந்த சிலையில் இரும்பையும் களிமண்ணும் ஆகிய அந்த பாதங்கள்ல தான் அது மோதிச்சுன்றதை நம்ம பார்க்கிறோம். அவைகள் நொறுக்கி போட்டதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அதனாலதான் நம்ம எந்த காலகட்டத்துல நம்ம வாழ்றோன்றத ரொம்ப அறியணும். அந்த கல் எப்போ வருது? அந்த கல்லுன்றது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது மோதிச்சுன்னு சொன்னா அது 3ஆம் உலக போர், அந்த ராஜ்யங்கள் எல்லாம் தூள் தூளா சிதறி போச்சான். அவைகளுக்கு ஒரு இடமும் காணாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிட்டு சிலையை மோதின கல்லோ வென்றால் அது பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் என்ன பண்ணிச்சான்? நிரப்பிற்று.
அப்போ அந்த மரம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம ஆகாயத்து பறவைங்களா புறஜாதியார்னு கேட்டா இல்ல. மரம் நல்லது என்றால் கனிகளும் நல்லது. மாம்சத்தின் படைக்கிறவங்களாம் அபிரகாமோட பிள்ளைங்கன்னா அபிரகாமோட பிள்ளை கிடையாது. ஈசாக்கெல்லாம் மாம்சத்தின்படி அபிரகாமுக்கு தான் பிறந்தாங்க. வாக்கு தத்துவத்தின்படி பிறந்தவங்க தான் அபிரகாமோட சந்ததி. அதனாலதான் ஈசாக்க பாத்தீங்கன்னா ஒரே பையன் சொல்லி அழைக்கிறார். உன்னுடைய நேசகுமாரனும் உன் ஏக சுதனமாக இஸ்மவேலை பலியா கொடுன்னு சொல்றாரு. இப்போ வாக்கு தத்துவத்தின்படி பிறக்கிறவங்க தான் அபிரகாமோட சந்நிதி. மாம்சத்தின்படி பிறக்கிறவங்க எல்லாம் இஸ்ரவேலர் கிடையாது. வாக்கு தத்துவத்தின்படி விசுவாசத்துல பிறக்கிறவங்க தான் அபிரகாமோட சந்நிதி, தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி எழுதி. அப்போ அந்த ஆகாயத்து பறவைகள் யார்? அது அந்த மரத்தின் மேல தஞ்சம் அடைந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கிறோம் இல்லையா? அந்த ஆகாயத்து பறவைகள் ஜெருசலேமுக்கு விரோதமாக வந்த புறஜாதிகள், இஸ்ரவேலை அழிக்கணும்னு நினைச்சு வந்த இந்த புறஜாதியான முஸ்லிம்ஸ் நாடுகள் தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வாசிக்கலாம், அதற்கான வசனங்களை பார்க்கலாம். புலம்பல் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகளை பார்க்கிலும் வேகமாய் இருந்தார்கள். பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள். வனாந்தரத்தில் எங்களுக்கு பதிவிருந்தார்கள். ஆமீன். ஆமீன். அவரோட சத்ருவை இஸ்ரவேலை அழிக்கணும்னு வந்த அந்த சத்ருகளை பத்தி எப்படி எழுதிருக்குன்னு பாருங்க. எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகை பார்க்கிலும் வேகமா இருந்தாங்க. அதனாலதான் பிணம் எங்கேயோ அங்க கழுகுகள் சேரும் சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆகாயத்து கழுகுகள்னா, கழுகு என்னது? பறவை. பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள், வனாந்தரத்தில் எங்களுக்கு பதிவிருந்தாங்க. அப்போ அவங்களை அழிக்கணும்னு சொல்லி பார்த்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஆகாயத்து கழுகுகளை பார்க்கிலும், அப்போ ஆகாயத்து கழுகுன்றது ஆகாயத்து பறவைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓசியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். ஆமீன். ஆமீன். நல்லா பாருங்க. அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஊறும் பிராணிகிட்டையும் ஆகாயத்து பறவை கிட்டையும் காட்டு மிருகங்கிட்டையும் உடன்படிக்கை பண்ணுவாரா? இதெல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமா வந்த சத்துருக்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். உடன்படிக்கை என்ன உடன்படிக்கைன்னு பாருங்க. வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்கும் பண்ணுவேன். அப்போ வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும்னா இந்த பறவைகளும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் பட்டயத்தோட இஸ்ரேல் ஜனங்க கிட்ட யுத்தம் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. அது இஸ்ரேலோட சத்துருக்கள்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஆகாயத்து பறவைகளோடுன்னு சொல்லும் அங்க எழுதிருக்கு. அதனால்தான் ஜெருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளும் நான் கூட்டுவேன்னு சொல்றாரு. அவங்களதான் என்ன சொல்றாரு? சகல ஜாதிகளை தான் ஆகாயத்து பறவைகள். வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமும் நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. ஆமீன். ஆமீன். ஜெருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளும் கூட்டுவேன்னு சொல்றாரு. யார் கூட்டுவாராம்? நம்முடைய கர்த்தர். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவாங்க, நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவது. ஏன்? அப்போ நம்முடைய கர்த்தர் புறப்பட்டு யுத்த வீரரை போல அவங்களுக்காக போராடுவார்னு சொல்லி எழுது. அப்போ மீதியா இருக்கிற ஜனம் இருக்கும் இல்லையா? அந்த ஜனங்க என்ன பண்ணுமா? தன்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை போட்டு தன் வாயை பொற்றி கொண்டு மண்புழுவை போல ஊர்ந்து யார்கிட்ட வருவாங்களாம்? இஸ்ரவேல் ஜனத்திட்ட உங்களுடைய தேவனிடத்துல சொல்லி எங்களை மன்னிக்க சொல்லுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாங்க. சாஷ்டாந்தமா விழுந்து கர்த்தரை தொழுது கொள்வாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த சகரியா 14ஆம் அதிகாரத்துல பாக்குறோம், சகல ஜாதிகளை நான் கூட்டுவேன்னு சொல்றாரு இல்லையா? அதிலே 16வது வசனம் வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். பின்பு எருசலேமுக்கு விரோதமாக
வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். ஆமென். அப்போ ஜெருசலேமுக்கு விரோதமாய் வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கு கூடார பண்டிகையை ஆசரிக்கும் வருஷம் வருஷம் வருவாங்கன்னா, விரோதமா வந்தவங்க என்ன பண்றாங்க? கர்த்தரை தொழுது கொள்றாங்கன்றத நம்ம பாக்குறோம். அப்ப என்ன நடக்குது? நடுவில் அவங்க மன்னிப்பு கேட்டு மனம் மாறுறாங்க, கர்த்தர் அவங்கள மன்னிக்கிறாரு. இதை நிறைய வசனங்களை எழுதி வச்சிருக்கிறாரு ஆண்டவர். மீகாலையும் ஏசாயாலையும் எசேக்கியேலையும் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் நமக்கு எழுதி. இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா வந்து பார்த்து மற்ற புறஜாதிகள் இருக்காங்க இல்லையா, அங்க போய் இவங்க என்ன பண்ணுவாங்க? இஸ்ரவேலோட தேவனாகிய கர்த்தர் வந்திருக்கிறார், அவங்கள வந்து அவர் ரட்சித்திருக்கிறார் சொல்லி அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லி அவங்கள கூட்டிட்டு வருவாங்க. அந்த ஆகாயத்து பறவைகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதன் கிளைகள் வந்து அடையத்தக்க பெரிய மரமாச்சுன்னா இஸ்ரவேல் தேசத்தோட சமாதானமாகி நம்முடைய கர்த்தரை தொழுது கொள்ள அந்த ராஜ்யத்துக்கு வருவாங்கன்றதை நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாம். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷீஷுக்கும் வில்வீரர் இருக்கும் பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். ஆமென். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. நம்ம பூமியில தான் அரசாள்வோம். நம்ம எல்லாரும் ஆண்டவர் வந்து கிறிஸ்துக்குள் வரும்போது முதல்ல கிறிஸ்துக்குள் மரித்தவங்க உயிரோடு எழுந்திருக்காங்க, ரெண்டாவது உயிரோடு நம்மளும் எதிர்கொண்டு போறோம் இல்லையா? அப்போ ஒலிவ மலையில வந்து இறங்குறோம்னு சொல்லி 14ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் நம்மளுக்கு சொல்லுது. அப்போ மீதியா இருக்கிற ஜனங்களை எல்லாரையும் அழிக்க மாட்டேன், விட்டுடுவேன்னு சொல்றாரு. மீதியா இருக்கிறவங்க எல்லாம் முற்றிலுமான அழிக்காம பாதி ஜனங்களை விட்டுடுவாரு. எதனால? நோவா கிட்ட ஒரு உடன்படிக்கை சொல்றாரு, நான் ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டது போல இந்த முறை நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் மரத்தை கொடுக்கும் போது சில கனிகள் மரத்தோட இருக்கும்படியாக நான் விட்டுடுவேன்னு சொல்லி நம்முடைய கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அப்போ மீதியா இருந்த ஜனம் ஏன் அவங்க போய் அறிவிக்கிறாங்கன்னா, கர்த்தரை எல்லோராலும் பார்க்க முடியுமா? அந்த கேள்வியை நம்ம கேட்டு பார்த்தோம்னா, சூரியனை நம்ம எல்லாராலும் பார்க்க முடியுமானா, இன்னைக்கு நம்மளுக்கு சூரியன் தெரியும் போது இன்னொருத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது இரவா இருக்குது. அப்போ நமக்கு சூரியன் தெரியும் போது மற்றவங்களுக்கு அது இருளா இருக்குதுன்னா, சூரியனையே உலகம் முழுவதும் யாராலையும் பார்க்க முடியல. அப்போ நம்முடைய கர்த்தரை பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தம் இல்லாம தரிசிக்க முடியாதுன்னா, அப்போ இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? அந்த சத்தத்தை கேட்ட முதல்ல மண்புழுவை போல ஊர்ந்து வாயை பொத்தி கொண்டு கீழே விழுவாங்க. அப்போ ஆண்டவர் அவங்கள மன்னிக்கிறார். அப்போ மன்னிச்ச பிறகுதான் இந்த ஜாதிகள் என்ன பண்ணும்? இஸ்ரவேல் தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்தாங்க. எப்போ இது நடக்கும்? இவங்க ஒரு உபத்திரத்துக்குள்ள போவாங்க. ஆபத்து காலத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் சொல்லி எழுது. இன்னைக்கு நடக்க போற யுத்தம் மகா 3ஆம் உலக போர் யுத்தமா போய் மாறும். இன்னைக்கு இருக்கிற அவங்களோட நண்பர்களா இருக்கட்டும், ஆயுதங்களா இருக்கட்டும், இல்ல அணு ஆயுதங்களா இருக்கட்டும், எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்காது. அப்போ போய் என்ன பண்ணுவாங்க? யெகோவா தேவனே, எங்களை ரட்சியும், எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு நீங்க சொன்னீங்களே உங்களோட மெஸ்ஸியாவை அனுப்பி எங்களை ரட்சிப்பேன்னு சொன்னீங்களே, எங்கே எங்க மெஸ்ஸியா? எங்கள் மெஸ்ஸியா எங்க வரட்டும், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று இவங்க கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிடும் போதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருந்து இறங்கி வருவார். அவரை கண்டுதான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்கும். அந்நாட்கள்ல ஏசாயா 25ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்நாட்கள்ல இவரே நம்முடைய தேவன், இவரே நம்முடைய கர்த்தர், இவருக்காகவே காத்திருந்தோம், இவரே நம்முடைய ரட்சகர் சொல்லி அவருக்காக புலம்பி அழுவார்கள் சொல்லி எழுதி. நீங்க சகரியா 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரமும் தனித்தனியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புலம்பி அழுந்து ஏற்றுக்கொள்வாங்க. எதுக்காக? நம்முடைய கர்த்தரை தான் சிலுவையில் அரைஞ்சிட்டோமா? அவரை தெரியாம தான் நம்ம இவ்வளவு நாள் ஏற்றுக்கொள்ளாம இருந்தோமா? இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவங்க சிலுவையில் அறிந்திருக்க மாட்டாங்க. அவரை கண்டுதான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அதனால்தான் காட்டத்தி மரமா இருக்கிற நீ காட்டத்தி மரத்தோடு ஒலிவ மரத்தோட ஒட்ட வைக்கும் போது பிரகாசிக்கப்பட்ட இல்லையா? அப்போ ஒலிவ மரம் சொந்த ஒலிவ மரோட ஒட்ட வைக்கும் போது எப்படி இருக்குமா? அது ஜீவன் வந்தது போல இருக்கும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் பின்னும் இந்த கழுகு தான் அவங்களோட சத்துருக்கள், ஜெருசலேமுக்கு விரோதமா வந்து ஆகாயத்து பறவைங்க. அவங்க இயேசு கிறிஸ்துவை கண்டு என்ன பண்ணுவாங்க?
ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்குள்ள ஆவி வரும். அப்ப கர்த்தர் அவங்க எல்லாரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன நடக்கும் பாருங்க, நான் அவர்கள் கிரியையும் அவர்கள் நினைவையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். இதே தான் நம்ம எதுங்க பார்த்தோம், சகரியா 14ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல படிச்சோம். ஜெருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதியும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவாங்க. நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவாங்க, மீதியா இருக்கிற ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. ஏன்னா நம்முடைய கர்த்தர் யுத்த வீரனை போல இறங்கி வந்து அவர்களுக்காக போராடுவார் என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நான் சகல ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை, அவர் எல்லாரையும் கொல்ல மாட்டாரு, பாதி ஜனம் கொஞ்சம் ஜனத்தை விட்டு வைக்கிறாருன்றதை பார்க்கணும். அப்ப தப்பினவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்ஷிக்குக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் தூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜனங்களுக்குள்ளே அறிவிப்பார்கள் சொல்லியது. அவங்க போய் தான் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவர் வந்து அவர்களை ரட்சித்திருக்கிறார், வாங்க நம்ம அவர்களை தொழுது கொள்வோம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. வாசிக்கலாம், சகரியா 8ஆம் அதிகாரம் 21 to 23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஆமென். இந்த வசனம் படிக்கிறேன் கேளுங்க. ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊர்ல இருக்க இன்னொரு ஊருக்கு போய், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம், வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவாங்க. அப்ப எல்லாரும் இன்னொரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல போய் என்ன சொல்றாங்க, வாங்க நம்ம ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம தொழுது கொள்வோம் வாங்கன்றாங்க. அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் என்ன பண்ணுவாங்களாம், ஜெருசலேமின் சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதருடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்றும் சொல்லி அவரை பற்றி கொள்வார்கள். அப்போ அவரை பற்றி கொள்வாங்கன்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அது சகல விதைகளும் சிறிதாய் இருந்து வளரும் போது பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள், யாரு, இந்த புறஜாதியர்கள், ஜெருசலேமுக்கு இந்த விரோதமா வந்த புறஜாதியர்கள், அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும். அப்போ அந்த கிளைகள்ல இருக்கிற மரத்துல வந்து தஞ்சம் அடைவாங்கன்றத பாக்குறோம். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யத்துல இந்த யூத ஜனங்கள் மன்னிக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் இருக்காது. ஏன்னா நல்லா பாருங்க, கிறிஸ்துக்குள் மரிக்கிறவங்களுக்கு தான், அவருக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் ஆவிக்குரிய சரீரம். அவங்க தான் செம்மறியாடு வலது பக்கத்துல நிக்கிறவங்க. இடது பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் கிடையாதுன்றதை பார்க்கிறோம். தோமா வந்து பாத்தீங்கன்னா, நான் அவரை கண்டாதான் விசுவசிப்பேன், அவரோட விரல்களை நான் கைவிட்டு பார்த்தாதான் நான் விசுவசிப்பேன்னு சொல்லும் போது, கர்த்தர் வந்து காயப்பட்ட கரங்களை காட்டுறாரு, குணமான கைகளை காட்டும் போது அவன் என்ன சொல்றான், என் தேவனே, என் ஆண்டவரே, என்னை மன்னின்னு சொல். ஆனா ஜீசஸ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, தோமாவே, என்னை கண்டதுனால நீ விசுவசிக்கிறாய், காணாமல் விசுவசிக்கிறவனே பாக்கியவான் சொல்லி எழுதியிருக்கு. அவருக்காக காணாம வெறும் வசனங்களை மட்டும் ஆராய்ந்து கொண்டு நம்முடைய கர்த்தர் வருவார் என்று விசுவாசத்தோட, அபிரகாமை போல முழு விசுவாசத்தோட தேடிக்கொண்டிருக்கிற காத்து கொண்டிருக்கிற நமக்கு தான் என்னது, ஆவிக்குரிய சரீரமோ அவருடைய ராஜாக்களும் ஆசாரியமாக்கினார்னு சொல்லியது. நம்ம எல்லாரும் ராஜாக்களும் ஆசாரியன்னா ஆள்றதுக்கு ஜனம் வேணும் இல்லையா? நானும் ராஜா, நீங்களும் ராஜா, ஏசப்பாவும் ராஜானா, ஒருத்தனை 2 பட்டணத்துக்கு அதிகாரியாவும் ஒருத்தனை 5 பட்டணத்துக்கு அதிகாரியாவும்
ஒருத்தனை ஒரு பட்டணத்துக்கு அதிகாரியும் ஆக்குறாருன்னா அந்த பட்டணத்துல ஜனங்க இருக்கணும் இல்லையா? ஜனங்க இருந்தா தான் நம்ம ஆள முடியும். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அவருடைய பாடுகள் பட்டோம், அவருடைய நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் சொல்லி எழுதியிருக்கு. அவர் தாவீதோட குமாரனா இருந்து இதே பூமியில ராஜாதி ராஜாவா ஜெருசலேம்ல அரசாளம். அப்போ அவருக்காக காத்துக்கொண்டு, அவருக்காக நம்பிக்கொண்டு, அவருக்காக விசுவாசத்தோட உண்மையும் உத்தமா இருக்கிற அவரோட பிள்ளைகளுக்கு இதே பூமியில 2 பட்டணமோ 3 பட்டணமோ அவங்களுக்கு கிரிகைக்கு ஏத்த பலன் என்னோட கூட வருகுதுன்னு சொல்றாரு இல்லையா? அப்போதான் இஸ்ரேல் ஜனங்களை மன்னிக்கிறாருன்றத பாக்குறோம். எப்படி சாலமோன் காலத்துல இஸ்ரேல் ஜனங்களை ஒருத்தரையும் அடிமைப்படுத்தாம அவங்களெல்லாம் சூப்பர்வைசர் மாதிரி வேலையும் புறஜாதியர்களை அவர்களுக்கு கீழவும் வேலை செய்ய சாலமோன் நியமித்தது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ராஜ்யத்துல வரும்போது அவருக்காக ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கிற விசுவாசத்தின் பிள்ளைகளா இருக்கிற நமக்கு அவரை போல இருக்கும். வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து எவ்வனமா இருக்கிறாரோ அவ்வனமாவே நம்மை அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பாயிருக்கும். ஆனா அவரை கண்டு விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் இருக்காது, மாம்சத்துலதான் இருப்பாங்க. அவர்களை தான் நம்ம அரசாளுவோம்னு சொல்லி எழுதியிருக்கு. ஏசாயா 44 அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான். ஆமென். ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான். யார் அந்த ஒருவன்? புறஜாதியா இருக்கிறான், ஆகாயத்து பறவை. ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்று சொல்லி கையெழுத்து போட்டு இஸ்ரவேல் நாமத்தை தரித்துக் கொள்வான்னு சொல்லி எழுதி. இப்போ அந்த ஆகாயத்து பறவை என்ன பண்ணுமா? சகல விதைகளும் சிறிதா இருந்தும், எப்போ அபிரகாம்ன்றது அந்த கடுகு விதையை போல ஒருவனா இருந்தான். அப்போ அது வளரும் போது எப்போ அந்த சந்நிதி இயேசு கிறிஸ்து, அந்த சந்நிதி மூலமா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கடற்கரை மணல் அத்தனையான ஜனங்கள் பிறந்து வளர்றாங்க. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து விசுவாசித்தாங்களோ அத்தனை பேரும், அது எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கும். தேவனுடைய பிள்ளைகள்னா அபிரகாமோட சந்நிதியா இருக்கிறோம். இன்னைக்கு அந்த பெரிய மரமாச்சுன்னா அது பெரிய ராஜ்யமாச்சு. அந்த ராஜ்யம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில நிலைநிறுத்தப்படும். அப்போ ஆகாயத்து பறவைகள் என்ன பண்ணும்? அந்த கிளைகளில் அடையத்தக்க மரமாகும். ஆகாயத்து பறவைன்றது ஜெருசலேமுக்கு விரோதமாக இந்த ஜனங்க இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை பார்த்துட்டு ஆயுதங்கள் எல்லாம் போட்டுட்டு அந்த சத்தம் அதிகமா இருக்கிறதுனால அவங்கள கேட்க முடியாம என்ன பண்ணுவாங்க? காதுகள் கிளியன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ தன் கைகளை என்ன பண்ணுவாங்களாம்? பாயை பொத்தி கொண்டு மண்புழுவை போல இஸ்ரேல் ஜனங்கிட்ட உங்கள் தேவனாய கர்த்தர் எங்களை மன்னியும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட அண்டி கொள்வாங்க, அல்ல ஒட்டி கொள்வாங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அந்த ஆகாயத்து பறவைகள் அந்த மரத்துல தஞ்சம் அடையத்தக்கதாக அது பெரிய மரமாயிற்று. இந்த வசனத்துக்கான விளக்கம் இதுதான். இந்த கடுகு விதைன்றது அபிரகாம்னு சொல்லி நம்ம ஆவியானவர் நமக்கு நல்லாவே சொல்லி கொடுக்குறாரு. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா, ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து போங்கன்னு சொன்னா சின்ன விசுவாசம் அப்படி அந்த கடுகு அளவு விசுவாசம் இருக்குதுன்னா அது அற்ப விசுவாசின்னு சொல்லி ஆடுறாரு. ஆண்டவருக்கு தேவையானது இந்த அற்பமான விசுவாசம் கிடையாது, முழுமையான விசுவாசம். முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ அன்பு கூர்வாய். அப்போ விசுவாசத்தில் பிறக்கிறது தான் அன்பு. அப்போ அன்பு இவ்வளவு பலமா இருக்கணும்னா விசுவாசம் எவ்வளவு பலமா இருக்கும்? இப்போ முழு மனதோட அபிரகாமுக்கு இருந்த அந்த முழு நம்பிக்கையோடு முழு நிச்சயித்து அவன் விசுவாசித்தான்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். அந்த ரோமர் 4ஆம் அதிகாரத்துல திரும்ப வாசிக்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18-21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போதே தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமா சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். மியூட்ல இருக்கீங்க. சாரி சிஸ்டர்.
உன் சந்நிதி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு எதுவுமே இல்லையா. அவன் தகப்பனாவான்றதுக்கு நம்புவதற்கு அவன்கிட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் 100 வயது உள்ளவனாயிருந்து தன் சரீரம் செத்து போனதையும் சாரலுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்படி இருந்தும் அதை நம்பிக்கையோடு என்ன பண்ணா, நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனனா இருக்கவில்லை. ஏன்னா தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாம சந்தேகப்படாம என்ன பண்ணானா, தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. எப்படி இருந்துச்சு அவரோட விசுவாசம்? முழுமையா இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சாருன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த முழு விசுவாசத்தை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரே தவிர, இந்த கடுகளவுன்னு சொன்னது ஆபிரகாமதான அர்த்தம் தான்றதை புரிஞ்சுக்காம இன்னைக்கு அநேக பேரு எனக்கு கொஞ்சம் அந்த கடுகளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமா முடியாது. அவர் முழு விசுவாசத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த கடுகு விதையை நம்ம பார்க்கணும்னா அதுக்கே இன்னொரு உவமைக்கு சொல்ல வேண்டியதா இருந்ததுன்றதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அப்போ ஆண்டவர் பேசுனது எல்லாமே உவமையா இருக்குது. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு சொல்லி தேடி தேடி வாசிக்கணும். ஜோடி அவரோட வசனங்கள் ஜோடி இல்லாம இருக்காது, அதை தேடி வாசிச்சு பாருங்கன்னு சொல்லியது. அந்த சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது தான் கடுகளவு விசுவாசம். அப்போ சந்தேகப்படாமல் விசுவாசித்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆபிரகாம் சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் தேவன் வாக்குத்தத்தம் சொன்னதை செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசித்து விசுவாசத்தின் தந்தையானான்னு சொல்லி எழுதி. இப்போ அந்த ஆபிரகாம் தான் கடுகு விதைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆவியானவர் இந்த வசனம் இந்த ஓமையை கற்றுக் கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர், நீதி உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ளவரை உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாயக்கேடு இல்லாத தேவனே, உம்முடைய கிரியை எல்லாம் நீதி உள்ளது. நீ சத்தியம் உள்ளவர், நீ உண்மை உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ளவரை உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, பாவியாக எங்கள் மீது இரக்கமாயிரம் கர்த்தாவே. அப்பா, இன்னைக்கு ஓமைகளை நாங்க அறிந்து கொள்ளும்படியான அந்த வசனத்தையும் அதற்கான ஞானத்தையும் எங்களுக்கு தந்ததுக்காக கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. இன்னும் அநேக ஓமைகள் இருக்கு கர்த்தாவே, அதுவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. நாங்க சிறு பிள்ளையை போல அதை கத்துக்கொள்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இன்னும் நாங்க பலவீனமா தான்ப்பா இருக்கிறோம். எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. அப்பா, எங்கள் குறைவுகளை நிவர்த்தி செய்யும் கர்த்தாவே. நாங்க நாளுக்கு நாள் வளர்கிற பிள்ளைகளா மாறணும் ஏசப்பா. நாங்க ஒரு குழந்தைகளா இராம திடமான ஆகாரங்களை உண்ணும்படியான ஞானத்தையும் பயிற்சியும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. கீழ்படுகிற ஆவியை கொடுங்கப்பா. வசனத்தை சாந்தத்தோட ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தை கொடுங்கப்பா. அப்பா, உமக்கு எல்லாவற்றிலும் நாங்கள் கீழ்ப்படிந்து அடங்கும்படியாக எங்களை இடத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. துதிக்கான மகிமை எல்லாம் அம்மைக்கு சித்திர ராஜா. இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் வர முடியாத சகோதர சகோதரியும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய ராஜ்யத்துல நாங்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களை இடத்தில் ஒப்பு கொடுக்குற கர்த்தாவே. இந்த அடிமைகளை ஏற்றுக்கொண்டு வழி நடத்தரலும் கர்த்தாவே. எங்கள் இருதயங்களை சோதித்தறிந்து உமக்கு பிரியமாய் நாங்கள் நடக்க எங்களுக்கு போதித்தரலும். துதிக்கான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். Praise Lord, brother. Praise Lord, sister. Praise the Lord, brother. Thank you, sir. Praise the Lord, brother. Amen. Praise the Lord, brother. Praise Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise Lord, sister. Praise Lord. Praise the Lord, brother. Praise Lord. Praise the Lord, brother. Praise Lord, sister. Praise Lord, brother. Praise Lord, brother. Praise Praise Lord, brother. Praise the Lord, uncle. Brother, praise the Lord. Praise the Lord, uncle. Yes.